இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வருடத்தின் இறுதி பகுதிக்கும் சென்னைக்கும் தான் எப்போதும் 7ஆம் பொருத்தமாகவே இருக்கும். புயலும் மழையும் என மாறி மாறி சென்னையை புரட்டி எடுத்துவிடும். ஆனால் இந்த முறையோ பருவமழை சென்னையின் பரிதாபத்தை கண்டு தனது வழியை மாற்றி வட மாவட்ட மக்களின் விழியை பிதுங்க வைத்திருக்கிறது. எந்த மழையோ புயலோ வந்தாலும் லேசான பாதிப்புக்குள்ளாகும் கிருஷ்ணகிரியில் பெஞ்சல் புயல் ஆடிய கோர தாண்டவத்தின் காட்சிகள்தான் இவை. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் ஊத்தங்கரை ஏரி நிரம்பி வழிந்தது. கொள்ளளவை மீறி ஆக்ரோஷமாக வெளியேறிய நீரானது தனக்கு எதிராக இருந்த அனைத்தையும் வாரி சுருட்டி கொண்டு பாய்ந்தோடியது. வெள்ளத்தின் கைகளுக்கு வாகனங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன என்பதை போல டூரிஸ்ட் வாகனங்கள் அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டு ஒரு பகுதியில் அந்தரத்தில் தொங்கி கிடந்தன. ஓரிரண்டு கனரக வாகனங்களோ வெள்ளத்தில் கவிழ்ந்து கிடந்தன. இந்த காட்சிகளே வெள்ளம் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு சாட்சி. தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் அனைத்தையும் கிரேன் மூலமாக மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. தங்களது வாகனங்களை கட்டி தூக்கும் காட்சிகளை கண்டு வாகன உரிமையாளர்கள் மனமுடைந்து போகினர். அருகில் இருந்த இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தையும் வெள்ளம் ஒரு கை பார்த்துவிட்டது. மொத்த வாகனங்களும் தண்ணீரில் பாதியளவு மூழ்கி கடுமையாக சேதமடைந்தன. ஊத்தங்கரை ஏரிக்கு அருகில் இருந்த கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் குடவுனில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் வீணாகி போயின. ஒரு ஸ்டேஷனரி கடைக்குள் வெள்ளம் புகுந்ததில் நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், வெற்றுத்தாள்கள் மற்றும் நொறுக்கு தீனிகள், தின்பண்டங்கள் என அனைத்தும் நீருக்கு இரையாகின. சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் வீணாய் போனதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். போச்சம்பள்ளி காவல் நிலையத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட வெள்ளம் மூளை முடுக்கை கூட விடாமல் பாய்ந்து சென்று நிரம்பி வழிந்தது. வரவேற்பறை முதல் ஆய்வாளர் அறை வரை தனது அதிகார எல்லையை பரவலாக்கிய வெள்ளம் சாலையிலும் கரை புரண்டு ஓடியது. என்னதான் ஒருபுறம் வெள்ளம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் மக்கள் அதனை ஆச்சரியமாகவே பார்த்து கொண்டிருந்தனர். புளியூர் ஜப்பு ஏரியிலும் மழைநீர் நிரம்பி உபரி நீர் வெளியேறி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அருகில் இருந்த தென்னந்தோப்புகளை சென்றடைந்தது. மேலும் புளியூரில் இருந்து ஊத்தங்கரை செல்லும் சாலையில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தண்ணீர் புகுந்தது. அந்த வழியே வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ளம் சாலையில் கரை புரண்டு ஓடியது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.